திருக்காட்டுப்பள்ளி நடத்தும் கிரிக்கெட் தொடர் போட்டி டே 1ல் இருக்கும். ஃபஸ்ட்டு மேட்ச் கண்டியூர் வெர்சஸ் இளங்காடு. மேட்சுக்கு 5 ஓவர். டாஸ் டைம். டெயில் கேட்டிருக்காங்க, ஹெட் விழுந்திருக்கு. இளங்காடு டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. திருமுருகன் ஓப்பனிங் ஓவரை வீச இளங்காடு அணிக்காக விஜய் மற்றும் அரவிந்த் ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. விஜய் வந்து ஸ்ட்ரைக்கில் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் வந்து அரவிந்த் இருப்பார். முதல் பந்து உடம்புக்கு போட்டார், திருப்பி விட்ருக்காரு. கீப்பரே ஓடுறாரு, பாலை தேக்க முடியல. ஃபைனல் லெக்கில் ஒரு ஃபீல்டு இருக்கார், சிங்கிள் ஓடி இருக்காங்க. சிங்கிளோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் அடிச்சிருக்காரு, பலார்னு கேப்பில் போகுது. பவுண்ட்ரியா இல்லை, அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். குட் ஸ்டாப், ஓடி எடுக்கிறாங்க. 2 ரன்னு. தேர்ட் பால் மறுபடியும் திருப்பி விட்ருக்காரு, மிட் விக்கெட்டில் அடிச்சுட்டு 2 கால் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு, அதன் காரணமாக இங்கே 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 2, ஒரு சிங்கிள், ஒரு 2 நல்லா ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குட் பேட்டிங் அரவிந்த். ஃபோர்த்து பால் ஒரு எட்ஜு, ஃபஸ்ட் ஸ்லிப்பில் பின்னாடி சிங்கிள் ஓடி இருக்காங்க. ஸ்ட்ரைக் ஆன் விஜய். நல்ல ஐடியா, 6-4 அடிக்கல. நியூ பால்னால் தரையிலே உருட்டி எடுக்கிறாங்க. மறுபடியும் செகண்ட் ஸ்லிப்பில் தூக்கி விட்ருக்காரு, கீப்பர் தலைக்கு பின்னாடி சிங்கிள். லாஸ்ட் 1 பால். இது வரைக்கும் டாட்டே போடலை, சூப்பராக விளாண்டுருக்காங்க. ஸ்டோரில் லாஸ்ட் 1 பால். ஒயிட் ரீபால் அடிச்சிருக்காரு, மிட் விக்கெட்டில் மடக்கி 6-4. ஒரு ஃபீல்டர் வராரு, அவரால் பாலை ஸ்டாப் பண்ண முடியலை. 4 கொடுத்துருக்காங்க. பவுண்ட்ரியோட ஃபஸ்ட் ஓவரை முடிக்கிறாங்க. குட் பேட்டிங். 12 ரன் அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஓவரே. கண்டியூஸ் செம்ம பேட்டிங், சூப்பராக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட வீடியோவை நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில். திருவையாறுன்னு தஞ்சாவூரில் என்ட்ரி பண்ணி விளாண்டாங்க, அதே டீமு தான் இங்கே கண்டியூர்னு விளாட்றாங்க. சூப்பராக விளாடுவாங்க, செம்ம பேட்டிங் லைனாக பயங்கரமாக வச்சுருக்காங்க. பவுலர் பூபாலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் விஜய். ஃபஸ்ட் பால் ஒரு புல் டாஸை திருப்பி விட்ருக்காரு ஃபைனல் லெக் திசையில். அங்கே ஃபீல்டரால் அங்கே ஸ்டாப் பண்ண முடியலை, ஆனால் 2 ரன் ஓடுறாங்க. செகண்ட் பால் ரிட்டர்ன் போட்டிருக்காரு, எட்ஜ் ஆகி 1 ரன் ஓடுறாங்க. ஸ்ட்ரைக் ஆன் அரவிந்த். 4 அடித்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஒரு அக்ரெசிவ் பிளேயரு, கண்டிப்பாக 6 பவுண்ட்ரியுமா அடிப்பார். திருவையாறு நடத்தும் கிரிக்கெட் தொடர்பட்டில் டே 1ல் இருக்கும். அடிச்சிருக்காரு, எக்ஸ்ட்ரா கவரில். அங்கே ஒரு ஃபீல்டர் கைக்கே போகுது, இல்லை ஓடி வந்து அவரால் பாலை பிடிக்க முடியலை. 2 பிச்சில் பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ணிட்டார், ஆனால் 2 ரன் ஓடுறாங்க. பவுலர் தலைக்கு மேலே அடிச்சுட்டு 2 கால் பண்ணியிருக்காங்க, ஆனால் 2 ஓட முடியலை. இங்கே குட் ஸ்டாப் ஃபீல்டரு, நல்ல ஒரு த்ரோ, அதனால் சிங்கிள் தான் ஓடிருக்காங்க. லாஸ்ட் 2 பால் அடிச்சிருக்காரு. இந்த வாட்டி ஸ்கொயர் லெக் திசையில் அங்கே ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறாங்க. விஜய் அவுட். ஓப்பனிங் விக்கெட்டில் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. இளங்காடுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓப்பனிங் விக்கெட்டை நியூ பேட்ஸ்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லூயிஸ் 1 பேட்ஸ்மேனாக வந்திருக்காரு. லாஸ்ட் 2 பால் செகண்ட் ஓவரில். இல்லை, இங்கே பாயிண்டில் தொட்டு விட்டு தேடமன் திசையில் 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 19. தேர்ட் ஓவருக்கு நியூ பால் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. விஸ்வா தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, கவரில் அடிச்சுட்டு 1 ரன் ஓடுறாங்க. ஆஃப் சைடு. அரவிந்த் ஸ்ட்ரைக். செகண்ட் பால் ஒயிட் அடிச்சிருக்காரு, செம்ம யாருக்கார் அப்படியே நோண்டிட்டாரு. ஆனால் 2 ஓடுறாங்க. ரன் அவுட் சான்ஸாக விக்கெட் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட், 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க கண்டியூர்.
இளங்காடு கம்பேக் கொடுக்குறாங்க மேட்சுக்குள்ளே. போன ஓவரையும் இந்த ஓவரையும் சூப்பராக போட்டிருக்காங்க. இது வரைக்கும் பவுண்ட்ரியோ 6ஓ எதுவும் தரலை பெருசாக. நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டார், திருப்பி அடிச்சிருக்காரு. 6-4 ஃபைன் லெக்கில் 6. ஃபஸ்ட்டு 6 எடுத்துகிட்டு வராங்க இந்த இன்னிங்ஸில். ஒரு லாங் 6ன்னு சொல்லலாம் அதை. இந்த இன்னிங்ஸ், இந்த மேட்ச்சு இன்றைக்கி, இந்த டோர்னமெண்ட் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதை விட அதிக டிஸ்டன்ஸில் யாராவது அடிக்கிறாங்களான்னு நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். சூப்பராக விளையாடுவார். வைடு. இப்போ தான் ஃபஸ்ட்டு டாட் பால் போடுறாங்க. இறங்கி போய் ஆடி இருக்காரு லெக் சைட் சைட்டில் 1 பிச்சில். அங்கே பாலை ஸ்டாப் பண்ண முடியலை. பவுண்ட்ரி. ஒரு 6, ஒரு பவுண்ட்ரி. 2 பாலில் எடுத்துகிட்டு வந்துட்டார் டக்குன்னு. இந்த ஓவருக்கும் 10 ரன் அடிச்சிட்டாங்க பிடிச்சி. நெக்ஸ்ட் பால் வைடு எக்ஸ்ட்ரா. அரவிந்த் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். சூப்பராக விளையாடுவார். ஸ்ட்ரைட்டில் 6 பவுண்டரிலாம் அடிப்பார். அடிச்சிருக்காரு இந்த வாட்டி. திருப்பி விட்டுருக்காரு. பார்க்கவே அழகாக இருந்தது இந்த ஷாட்டை. 6-4 6. ஒரு 6, ஒரு பவுண்ட்ரி, மறுபடியும் ஒரு 6. இந்த ஓவரை பெரிய ஓவராக மாற்றிட்டார் அரவிந்த். நம்ம சொல்லி கூட முடிக்கலை. இதே மாதிரி இன்னும் இருக்க 2 ஓவரையும் பிரிச்சுருவார் கண்டிப்பாக. அவர் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்கன்னா ஸ்கோர் வந்துக்கிட்டே இருக்கும். 40 ரன் அடிச்சிட்டாங்க. இந்த ஓவரில் மட்டும் 21 ரன் அடிச்சிருக்காங்க. பேட்ஸ்மேன் கிஷோர். பாரத் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க நியூ பவுலர். 4th ஓவரில் ஃபஸ்ட்டு பால் ஒரு இன்சைட் எட்ஜு, கீப்பர் டாட். செகண்ட் பால் ஒரு நல்ல ஒரு ஏர்க்கு லெக் சைடு க்ளோஸில் ஃபீல்டர் யாருமே இல்லை, அதனால் தட்டி விட்டு 2 ஓடுறாங்க. ஒரு மிஸ் ஃபீல்டு, ஈஸி 2. அடிச்சிருக்காரு தேடமெடுத்து சைடில். ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. அடிச்சிருக்காரு க்ளோஸ்லேயே, ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே ஒரு ஃபீல்டர் இருக்கார். ஃபீல்டர் கைக்கே பிரித்து ஒரு பெரிய விக்கெட் இழக்கிறாங்க. மெயின் விக்கெட்டை எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லலாம். நியூ பேட்ஸ்மேன் அஸ்வின் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். லாஸ்ட் 2 பால் 4th ஓவரில். டாட் பால். லாஸ்ட் 1 பால். எண்டை மாற்றிக்கிறாரு அஸ்வின். ஓவர். இந்த ஓவர் பெரிய ரன் போகல, ஆனால் ஒரு பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. 4 ஓவருக்கு 44 அடிச்சிருக்காங்க. கண்டியூர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஒரு பவுலருக்கு 2 ஓவரு. 2வது ஓவர் தான் போட கொடுத்துருக்காங்க. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. 2வது ஓவரையும் அணிக்காக இறுதி ஓவரையும் பூபாலன். 5வது ஓவரில் ஃபஸ்ட் பால் சைக்கில் அஸ்வின். கண்டிப்பாக லாஸ்ட் ஓவர் பிடிச்சி அடிக்க தான் நினைப்பாங்க. ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லெக் சைட்டில். 6-4. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். இல்லை, டிஸ்டன்ஸ் ஆகலை. விக்கெட். ஹைட் மேன் அங்கே கேட்சை பிடிச்சிட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் மனோஜ் லெஃப்ட் ஹேண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டு 5 பால் பிடிக்க வந்திருக்காரு. ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. அடிச்சிருக்காரு அங்கே மிட் விக்கெட்டில். அங்கே ஆள் இருக்கார் ஒருத்தர். விக்கெட். அடுத்த விக்கெட் எடுக்கிறாங்க. ஹார்ட் விக்கெட் எடுப்பாங்களா இளங்காடு. நியூ பேட்ஸ்மேன் பரத் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 4 பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஹார்ட் விக்கெட் எடுப்பாங்களா, இல்லை தடுப்பாரா பரத்? தடுப்பாரா, அடிப்பாரா, எடுப்பாரா? எதுவுமே ஆகலை. கீப்பர் டாட். ஹார்ட் விக்கெட் எடுக்க முடியலை. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. ஆனால் லைனில் பட்டு பால் இங்கே லெக் சைடு க்ளோஸில் விழுந்துருச்சு. ஆனால் 2 ஓடி எடுக்கிறாங்க. 2 அவுட் சான்ஸு இல்லை. கீப்பர் பாலை மிஸ் பண்ண மறுபடியும் ஒரு ரன் ஓடுறாங்க. 3 ரன் ஓடிட்டாங்க. லாஸ்ட் 2 பால். இந்த ஓவரை சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு 6 பவுண்டரி இது வரைக்கும் தரல. தெருமனில் தொட்டு விட்டு அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. அதனால் இங்கே 2 ரன் ஓடுறாங்க. லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு ஃபைன் லெக்கில்.
6 6ஓட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. கண்டியூ செம்மையாக பேட்டிங் ஆடிட்டாங்க. 55 ரன் அடிச்சிட்டாங்க 5 ஓவருக்கு. 56 ரன் அடிக்கணும் 5 ஓவருக்கு. 30 பாலுக்கு 56 அடிக்கணும். அப்படியே விக்கி மற்றும் திருமுருகன் ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. விக்கி ஸ்ட்ரைக்லேயும் திருமுருகன் வந்து நான் ஸ்ட்ரைக்லேயும் இருப்பார். கண்டியூர் அணிக்காக முதல் ஓவரை வீச தேவா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பால். இளங்காடு அணி ஓவருக்கு 11 ரன்னு கால்குலேட் பண்ணி ஆடணும். ஏதாவது ஒரு ஓவரை பெரிய ஓவராக மாற்றணும். 5 ஓவர் மேட்ச்சு மாற்றுவாங்களா? ஃபஸ்ட்டு பாலே ஆஃப் சைடில் கைக்கு அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. ஒவ்வொருத்தருடைய மூலியமாக மறுபடியும் ஒரு ரன் ஓடுறாங்க. 3ஆவது ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டா? 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஒரு ரன்னு 3 ரன்னாக மாற்றிட்டாங்க. ஒவ்வொருத்தரோட 2 ரன்னு. ஃபஸ்ட்டு பாலே 3 ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இளங்காடு. செகண்ட் பால் லெக் சைடு ஸ்ட்ரைட்டில் அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் கால்கே போட்டார். ஆஃப் சைடு க்ளோஸில் திருப்பி விட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. சைக்கு ரொட்டேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு எஜ் கீப்பரால் கேட்ச் பிடிக்க முடியல. பின்னாடி ஒரு ஃபீல்டர் இருக்கார். சிங்கிள். லாஸ்ட் 2 பால் டாட் பால். செமையாக வந்து போட்டிருக்காரு தேவா. கரெக்டான இடத்துல பாலை பிச் பண்ணியிருக்காரு. இடம்தான் முக்கியம். ஃபஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. தேர்ட் மேன் திசையில் கேப்பில் பாயிண்டில் ஒரு ரன் தான் ஓடிருக்காங்க. சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. கண்டியூ சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு ஓவருக்கு 7 ரன்னு தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக பிடிச்சி போட்டாங்க அந்த ஓவரை. நியூ பவுலர் கிஷோர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2ஆவது ஓவரில் ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. லெக் சைடு சைட்டில் கிளியர் ஆகுமா? அங்கே அம்பையர் இருக்காங்க. பவுண்டரி கொடுத்துருக்காங்க. கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. கைக்கு போன கேட்சை கையில் பட்டு பவுண்ட்ரி போயிருக்கு. ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2ஆவது ஓவரில் இந்த பால் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே தேவா இருக்கார் ஃபீல்டர். விக்கெட். பவுண்ட்ரி அடித்த பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துட்டார். பள்ளிக்கு பள்ளி. பேட்ஸ்மேன் ஸ்ரீ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஏறி போய் ஆடுறாரு. ஆடி இருக்காரு. ஆஃப் சைடு க்ளோஸில் கைக்கு அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ரன் அவுட். 2 பேட்ஸ்மேனும் ஒன்றா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த எண்டில் யாருமே இல்லை. இருந்தாலும் அவர் எடுத்து டேரக்ட் ஹிட்டு. வீடியோ மறைச்சிட்டாங்க அவங்க. லாஸ்ட் 3 பால் செகண்ட் ஓவரில் இறங்கி போகிறாரு. அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு சைட்டில். ஸ்ரீ பேட்டில் இருந்து 6. டொக்குன்னு அந்த சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு. அந்த சவுண்டு பிடிக்கும் எனக்கு ரொம்பவே. மிடில் பேட்டில் ஒரே அடி தான். 2 விக்கெட்டை அடுத்தடுத்து இழந்தாலும் அடுத்த பாலை கூசாமல் மிடில் பேட்டில் ஆஃப் சைட் சைட்டில் அடிச்சிருக்காரு ஸ்ரீ. இந்த பாலை மறுபடியும் போகிறாரு. ஏறி போகிறாரு. அடிச்சிருக்காரு மறுபடியும் அதே திசையில். ஆனால் இந்த வாட்டி ஃபீல்டர் இருக்கார். பள்ளிக்கு பழின்னு தான் சொல்லலாம். 3ஆவது விக்கெட் இழக்கிறாங்க இந்த ஓவர்லேயே. நியூ பேட்ஸ்மேன் கோகுல் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். பெரிய ரன் அடிக்கணும். 6ம் பவுண்ட்ரியுமா அடிக்கணும். கண்டிப்பாக அவங்க ஓடி எடுக்க வேண்டிய ஸ்கோர் இல்லை. இது அடித்து தான் ஆடணும். அதனால் இவரும் அடிச்சிருக்காரு அதே திசையிலேயே. அதே ரிசல்ட்டாக இல்லை. ஆனால் ஃபீல்டு இருக்காங்க. கேட்சையும் பிடிக்க முடியாது. ஏன்னா ஓன் பிச்சில் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. 2 ஓவருக்கு 18 அடிச்சிருக்காங்க இளங்காடு. தேவா தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால். தனக்காக 2ஆவது ஓவரையும் அணிக்காக 3ஆவது ஓவரையும் தேவா வந்திருக்காரு. ஃபஸ்ட் ஓவரை 7 ரன்னுக்கு போட்டு போனார். அதனால் தேர்ட் ஓவர் கொடுத்துருக்காங்க. நான் 18 ரன்னு போயிடுச்சு. போன ஓவரில் 11 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட்டை இழந்தாலும் அது பெரிய ஓவர் தான்.
அடிச்சிருக்காரு. பால் எங்கேயும் போகல. லெக் சைடு க்ளோஸில் கீப்பரே ஓடி போய் பால் எடுக்கிறாரு. ஒரு ரன். அருண் நியூ பேட்ஸ்மேன். நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார் போன ஓவர் ஃபுல்லாக. இந்த ஓவர் தான் ஸ்ட்ரைக் கிடச்சிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு பாலே உடம்புக்கு போட்டிருக்காங்க. திருப்பி விட்ருக்காங்க. மறுபடியும் கீப்பரே ஓடுறாரு பால் எடுக்க. ஆனால் கீப்பர் ரெண்டு யாரும் இல்லாதனால 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். அங்கே டீப்பில் ஒரு ஃபீல்ட் இருக்கார். கேட்ச் பிடிப்பாரா? இல்லை, டைவ் அடித்தார். கேட்சை பிடிக்க முடியல. சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைட் சைடில். அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். பாலை பிடிச்சிட்டாரு. விக்கெட். தேவா அவுட். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. வரிசையாக விக்கெட்டை இழந்துக்கிட்டே இருக்காங்க இளங்காடு. நியூ பேட்ஸ்மேன் பூபாலன் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஓவரில் லாஸ்ட் 2 பால். உடம்புக்கு போட்டார். லெக்கு பை இல்லை. ஆஃப் சைடில் ஆஃப் சைடு அடிச்சுட்டு 1 ரன் ஓடி இருக்காங்க. சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. 3 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க. பேலன்ஸுக்கு 2 ஓவருக்கு 33 அடிக்கணும். ஓவருக்கு 15க்கு மேலே அடிக்கணும். நியூ பவுலர் மனோஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 ஓவருமே நியூ பவுலர் தான். 12 பாலுக்கு 33 அடிக்கணும். ஃபஸ்ட்டு பாலே ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. இறங்கி போய் ஆடினால நோ பால் தரலை. சிங்கிள். 11 பாலுக்கு 32 அடிக்கணும். வைட். மேட்ச் ஓவரு. இந்த ஓவரில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஒரு ஏஜ் கீப்பரால் கேட்ச் பிடிக்க முடியல. பின்னாடி போயிருக்கு. 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. நோ பால் தரலை. லெக் சைடில் க்ளோஸில் அடிச்சுட்டு 2 ஓடுறாங்க. ஓடி எடுக்க வேண்டிய ஸ்கோர் இல்லை. அடிச்சு தான் எடுக்கணும். இல்லை, நோ பால் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ரீ கட் பால். அம்பையர் லேட்டாக கொடுக்குறாரு. இலவச பந்து. ஃப்ரீ கட் பால் யூஸ் பண்ணியிருக்காரா? ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கட் தொடருது. இலவச அடி உண்டா? இல்லை, கீப்பர் பாலை மிஸ் பண்ணால் 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஒயிட் ப்ளஸ் 1 ரன். ஃப்ரீ கட் அப்படியே இருக்கு. இலவச அடி இருக்கு. இலவச அடி இருக்குயா இல்லையா? மிஸ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் பால். பேட்ஸ்மேன் வேகமாக அடிச்சிட்டாரு. பவுலரே ஓடி வந்து கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க இளங்காடு. நியூ பேட்ஸ்மேன் பாரத் 6 அடிக்க வந்திருக்காரு. அடிப்பாரா? ஒயிட். பவுலர் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கார். ஒரு யார்கர் லெக் சைடில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கைக்கே போகுது. அரவிந்த் இருக்கார். கேட்சே விட மாட்டார். பிடிச்சிட்டாரு. அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. அதிரடி விஸ்வா வந்திருக்காரு. 6 பவுண்டரி அடிக்கணும். பேட்டை இறுக்கி பிடிச்சிட்டு வச்சிருக்காரு. ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்கார் அவர். பால் ஸ்லோவாக வந்துருச்சு. டாட்டோட இந்த ஓவர் முடியுது. நிறைய எக்ஸ்ட்ராஸ் போட்டாங்க. நோ பால் போட்டார். ஆனால் இளங்காடு இந்த ஓவரை யூஸ் பண்ணிக்க தவறிட்டாங்க. 33 அடிச்சிருக்காங்க. 6 பாலுக்கு 23 அடிக்கணும். கண்டியூர் கையில் தான் மேட்ச் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்சை கண்டியூர் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். 6 பாலுக்கு 23 ரன். இம்பாசிபிள். பாசிபிள் ஆக்குவாங்களா? ஃபஸ்ட்டு 2 பால் 3 பால்லே ரிசல்ட் தெரிஞ்சிடும். கபிலா வந்திருக்காரு. பூபாலன் ஸ்ட்ரைக்கில். கபிலன் வெர்சஸ் பூபாலன். பால் அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். அங்கே டீப்பில் ஒரு ஃபீல்டர் இருக்கார். குட் கேட்ச். 7வது விக்கெட் இழக்கிறாங்க இளங்காடு. முகில். சோழ தேசம் முகில் 4 6 அடிக்கணும். அடிப்பாரா? இல்லை, ஒரு ஒயிட் லைன் யார்கர் பாலா ஆஃப் சைடு சைட்டில் அடிச்சுட்டு எண்டா மாற்றிட்டாரு முகிலன். 4 பாலுக்கு 4 6 அடிக்கணும்.
அடிச்சிருக்காரு, ஆனால் 6 போல் மிட் விக்கெட்டில். அதிகபட்சமாக 2 தான் கிடைக்கும். 2 3க்கு 20 அடிக்கணும். டாட் பால். கண்டியூர் சூப்பராக பவுலிங் போட்டாங்க. இது ஹை ஸ்கோர் தான். இதை டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப சிரமம். அடுத்தடுத்து விக்கெட்டை விட்டுக்கிட்டே இருந்தாங்க. யாராவது ஒரு பேட்ஸ்மேன் நின்று ஆடி இருக்கணும். சிங்கிள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால். 5 ஓவரில் லாஸ்ட் 1 பால். அடிச்சிருக்காரு லெக் சைடு ஸ்ட்ரைட்டில். 6-4 கேப்பில் போயிருக்கு. பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. இது ஆறுதல் பவுண்ட்ரி தான். மேட்சை வின் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்சில் கண்டியூர்.